shaftல நம்ம first problem பார்க்க போறோம். Two shaft of the same material and of same length are subjected to the same task if the shaft is of a solid circular section and the second shaft is of hollow circular section whose internal diameter is 2 by 3 of the outside diameter and the maximum shear stress developed in each shaft is the same. Compare the weights of the shaft. ஸோ இங்கே வந்து நமக்கு டூ ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சாலிட் ஷாஃப்ட், இன்னொன்று வந்து ஹாலோ ஷாஃப்ட். ஸோ சாலிட் ஷாஃப்ட் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் டயாமீட்டர் மட்டும் தான் இருக்கும். இது ஹாலோ அப்படின்னா உள்ள ஒரு டயாமீட்டர் இருக்கும், வெளியே ஒரு டயாமீட்டர் இருக்கும். ஸோ இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரெண்டு டயாமீட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி ரெண்டு ஷாஃப்ட்டுக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ். நார்மல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இது வந்து கம்பேர் பண்ற மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ். ஸோ இங்க பாருங்க டூ ஷாஃப்ட் ஆஃப் சேம் மெட்டீரியல். அப்போ ரெண்டு ஷாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே சேம் மெட்டீரியல், சேம் லென்த். ஸோ L1 is equal to L2. நெக்ஸ்ட் சேம் டார்க். ஸோ T1 is equal to T2. நெக்ஸ்ட் கிவனை கரெக்டா எடுத்து எழுதிட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் ஓவர் ஆயிடும். சாலிட் சர்க்குலர் செக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாஃப்ட் வந்து சாலிட் சர்க்குலர் செக்ஷன். இஃப் அந்த செகண்ட் ஷாஃப்ட், ஸோ செகண்ட் ஷாஃப்ட் வந்து ஹாலோ சர்க்குலர் செக்ஷன். அந்த ஹாலோ சர்க்கிள் செக்ஷன்ல ஹாலோனாலே சொல்லிட்டு ரெண்டு டயாமீட்டர் இருக்கும். ஸோ இன்டர்னல் டயாமீட்டர், அவுட் சைட் டயாமீட்டர். ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் டயாமீட்டர் இஸ் 2 by 3 times the outer diameter. ஓகேவா? நெக்ஸ்ட் the maximum shear stress developed in the each shaft is the same. ஸோ நமக்கு τ1, அப்போ shear stressனா என்னது? τ1 is equal to τ2. அதுவும் எப்படிதானா சேம் தான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கம்பேர் த வெயிட்ஸ் ஆஃப் த ஷாஃப்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு வெயிட்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் T1 T2 ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேர்ஃபோர் டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை த ஷாஃப்ட் 1. ஸோ சாலிட்னா நீங்க ஒரு ஃபார்முலா கூட நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஆக்சுவலா இது எப்படின்னா டார்சனல் ஈக்குவேஷன்ல T by J is equal to tau by R C theta by L. ஸோ அதை வச்சு இப்போ டிரைவ் பண்ணி வந்ததுதான். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் T1 is equal to pi by 16 into tau into dq. அதே மாதிரி டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை த ஷாஃப்ட் 2. ஹாலோக்கு வந்து the instead of d பதில outside diameter d power 4 minus internal diameter power 4 divided by d naught. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, di வந்து 2 by 3 times the d naught. அப்போ 2 by 3 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0.66 வேல்யூ வரும். d naught the whole power 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 0.6 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு ஸோ நான் இங்கே 4 டைம்ஸ் இந்த 0.66 நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க d நாட் பவர் 4 முன்னாடி என்ன இருக்கும் 1. ஓகேவா? அதனோட இது. ஸோ 1 மைனஸ் அந்த ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பாருங்க 0.810. அதான் இங்கே நோட் பண்ணியிருக்கிறேன். இன்டூ d நாட் பவர் 4 டிவைடட் பை d நாட். ஸோ d நாட் கேன்சல் பண்ணினா உங்களுக்கு d நாட் கியூப் வந்துடும். ஓகேவா? இது வந்து T2. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் T1 உடைய வேல்யூ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் T2 உடைய வேல்யூ இந்த வேல்யூ இங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 5 by 16 கேன்சல், tau கெட் கேன்சல். ஸோ d கியூப். ஸோ இந்த ரிமைனிங் இந்த டேர்ம் வந்துடும். இதே டேர்ம் தான் நான் திரும்ப இங்க எழுதியிருக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் d தான் நமக்கு வேணும். ஸோ இங்க இருக்கிற மல்டிபிளிகேஷன் இந்த சைட் போகும்போது டிவைட். ஸோ இதை நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இது எப்படி டிவைட் பண்ணும் அப்படின்னா பிராக்கெட்ல 0.810 போட்டு ஒரு கேப் போட்டு 1 by 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இங்க 3 கெட் கேன்சல் ஆயிடும். ஸோ d நாட் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, வெயிட்டை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் W டென்சிட்டினா வந்து ரோ இன்டூ G, அதான அது W இன்டூ வால்யூம். வால்யூம்னா வந்து ஏரியா இன்டூ லென்த். ஸோ W ஏரியானா வந்து pi by 4 d ஸ்கொயர் இன்டூ லென்த். நெக்ஸ்ட் அதே மாதிரி W2 வந்து இது வந்து ஃபார் சாலிட் ஷாஃப்ட். இது ஹாலோனா அவுட்டர் டயாமீட்டர் ஸ்கொயர் மைனஸ் இன்டர்னல் டயாமீட்டர் ஸ்கொயர் இன்டூ L. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த DI இதுக்கு தான் நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 2 by 3 இன்டூ d நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 by 3 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் d நாட் ஸ்கொயர் இன்டூ L. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், 0.66 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் 1 மைனஸ் 0.43 உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் இன்டூ d நாட் ஸ்கொயர் இன்டூ L. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரெண்டுமே கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் W1 டிவைட் பை W2. ஸோ W1 உடைய வேல்யூ இந்த இருக்குது. ஸோ W2 வேல்யூ இப்போ நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்க, இதெல்லாம் நம்ம கேன்சல் ஆயிடும். ஸோ மேலே W 5 by 4 L கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் d ஸ்கொயர் டிவைட் பை இந்த டேர்ம் இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் d ஸ்கொயர் பை என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோமா 0.932 d நாட். ஸோ அதுதான் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் கெட் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 0.932 ஸ்கொயர் நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0.8686 வரும். நெக்ஸ்ட் இதை ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1.539.
இதுல இருந்து வெயிட் நம்ம கம்பேர் பண்ண சொல்லியிருக்கிறோம்.